மீன் குழம்புனாலே தனி சுவை தான். அதுவும் மண் சட்டியில் செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மண் சட்டி வாங்கி 3 மாதம் ஆகுது. எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் யூஸ் பண்ணலாமேன்னு எடுப்பேன். ஒரு சிஸ்டர் ஸ்டார்ட்ஸில் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தேன். இப்போ வர மண் சட்டி எல்லாம் விரிசல் விட்டுடுது, வெடிஞ்சிடுதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்றது கொஞ்சம் கூட மைண்ட் யோசிக்கவே இல்லை. சொல்கிறது தப்பு இல்லை, தெரியாதவங்க அப்படியே வாங்கி கழுவிட்டு யூஸ் பண்ணிவிடுவாங்களே, அதனால் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வர மண் சட்டியெல்லாம் வார்னிஷ் அடித்த மாதிரி பளபளன்னு இருக்குது. இது நைட்டு ஃபுல்லாக சட்டி முங்குற அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சிடணும். அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி அரிசி கொஞ்சம் போட்டு கொதிச்சதும் வெந்ததுமே எடுத்து அந்த தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமா ஸ்டார்ட் பண்ணது தான் தப்பு. கொதிக்கும் செஞ்சிடலாம் இதுலையேன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் பாத்திரத்திலே செஞ்சுட்டேன். அதுவும் நான்வெஜ் எடுத்துட்டோமா, பசங்கள்லாம் சும்மாவே சொல்ல வேண்டாம், ஆயிடுச்சாமா செஞ்சிட்டியாமான்னு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குட்டி போட்ட பூனையாட்ட சுற்றிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, ஒரு வழியாக சட்டியும் ஓடையில் நல்லபடியாக இருக்குது. இதில் எப்படி வருதுன்னு அடுத்த